ஹாய் வெல்கம் பேக் டு பிரியா பிஜே vlog. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ராவல் vlog தான். இந்த வீடியோவில் நாங்கள் சென்னையிலேருந்து ராமேஸ்வரமுக்கு போன ட்ரிப்பு டீட்டெயில்ஸ் பற்றி தான் ஷேர் பண்ணல. இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ராமேஸ்வரமுக்கு போகணுன்ற பிளானில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். சென்னையிலேருந்து நமக்கு ராமேஸ்வரம் ட்ரெயின் டைமிங் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஈவினிங்கு 6:30 அந்த ரேஞ்சில் இருக்குது ட்ரெயின், ராமேஸ்வரம்க்கு போகிற ட்ரெயின். ஸோ அது வந்து மார்னிங் ஒரு 5 o'clock போல் ராமேஸ்வரம் வந்து ரீச் ஆயிரும். ஸோ நைட்டில் ட்ராவல் பண்ணி போயிடலாம். அண்டு இப்போ நாங்கள் போன ட்ரெயின் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ நாங்கள் வந்து ஈவினிங் 6 o'clock வந்து தாம்பரத்தில் ட்ரெயின் இருந்தது. ஸோ அது வந்து ஏர்லி மார்னிங் நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு வந்து ராமேஸ்வரம் ரீச் ஆகிடும். இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 11 hours ஆஃப் ஜேர்னி. அண்ட் இதோட புக்கிங் பார்த்திங்கன்னா நாங்கள் புக் பண்ணது 3A புக் பண்ணியிருந்தோம். ஸோ 3A வந்து 1300 per பர்சனுக்கு இருந்தது. அதுவே நம்ம செகண்ட் சிட்டிங் அந்த மாதிரி போகிறோன்னா அது வந்து 400 ரேஞ்ச் தான் வரும். பட் நம்ம நைட்டில் ட்ராவல் பண்ணுறதுனால இந்த 3A தான் எங்களுக்கு கிடச்சிது. தூங்கிட்டே போகிற ரீசனால் நாங்கள் 3A வந்து புக் பண்ணிக்கிட்டோம். ஸோ இது வந்து லாங் ட்ராவலாக இருக்கிறதுனால ஸ்லீப்பிங் டைம் வந்து நமக்கு அந்த ஃபீல் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுற ஃபீல் இல்லாமல் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாகவே போச்சு. குழந்தைங்களாம் கூப்பிட்டு போகிறாங்க. கண்டிப்பாக இந்த டைமிங்கில் பிளான் பண்ணிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க தூங்கிட்டே இருக்கிறதுனால நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். அடுத்து நாங்கள் 5 o'clock வந்து ராமேஸ்வரம் ரீச் ஆகிட்டோம். ஸோ ரீச் ஆகிட்டு ஆல்ரெடி முன்னாடியே வந்து நாங்கள் ரூம்ஸ் எல்லாம் புக் பண்ணிகிட்ருந்தோம். இங்கே ரூம் வந்து பார்த்திங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் எந்த சீசனில் போகிறீங்க. ரொம்ப வந்து க்ரௌட் ஓவராக இருக்க சீசனில் போனீங்கன்னா நீங்கள் வந்து அமௌண்ட் அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அந்த சீசன் இல்லை, ரொம்ப கம்மி பேர் தான் இருக்காங்க, டிமாண்ட் நிறைய இல்லைன்னா நமக்கு வந்து மினிமம் ஒரு 1500 2000 ரேஞ்சுக்கெலாம் ரூம்ஸ் கிடைக்கும். நாங்கள் புக் பண்ண ரூம் வந்து 2000 இப்போ 1 டேக்கு வந்து இருந்தது. நம்ம முன்னாடியே புக் பண்ணிட்டு இருந்ததுனால நாங்கள் ராமேஸ்வரம் போயிட்டு ரூமுக்கு டைரெக்டாக போயிட்டோம். நாங்கள் புக் பண்ணியிருந்த ரூம் வந்து ரயில்வே ஸ்டேஷன் கோவில்கிட்டலாம் ரொம்பவே கிட்ட இருந்ததுனால நாங்கள் ரொம்ப ட்ராவல் பண்ண வேண்டிய இது இல்லை. ஸோ நாங்கள் போயிட்டு ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் மெயினாக ராமேஸ்வரம் ட்ரிப் பிளான் பண்ணது வந்து முன்னோர்களுக்கு திதி கொடுக்குறது இங்கே ஃபேமஸ். ஸோ நாங்கள் அந்த ஒரு ரீசனுக்காக தான் போயிருந்தோம். ரூமுக்கு நாங்கள் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அடுத்து நாங்கள் போனது வந்து திதி கொடுக்குற இடம். இதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக ப்ளேஸ் இருக்குது சீஷோர் பக்கத்தில். அங்கே வந்து நிறைய ஐயருங்கெல்லாம் லைனாக உக்காந்துட்ருக்காங்க. நாங்கள் ரூம் புக் பண்ணதுலேருந்து எங்களுக்கு வந்து இந்த ட்ராவலுக்கு கார் புக் பண்ணது, ஐயர் புக் பண்ணதெல்லாம் ஒரே பர்சன் தான். ஸோ அவங்களே வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ ரூமுக்கு வந்து நாங்கள் 2 ரூமு புக் பண்ணியிருந்தோம். 2 ரூமுக்கும் காஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா 4500 ஒரு நாள் தான் ஸ்டே பண்ணோம். ஸோ 4500 வந்து பே பண்ணியிருந்தோம். ஐயர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாத்தையும் டிவைட் பண்ணி வச்சுருக்காங்க. மினிமம் வந்து 1500லேருந்து 20,000 வரைக்குமே நம்ம செய்கிற பூஜையை பொறுத்து அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் மினிமலாக ஜஸ்ட்டு திதி கொடுக்கணும்னு சொன்னோம். ஸோ அதை வந்து 1500 கிட்ட வந்து அவங்க சார்ஜ் பண்ணாங்க. இங்கேயுமே என்னென்னா திதி கொடுத்துட்டு அவங்க போயிட்டு அந்த தலை முழுகிட்டு வருவாங்க. வரும்போது அந்த துணியை அங்கேயே விட்டுடுறாங்க. ஸோ அதுவே வந்து அந்த பிளேஸை ரொம்பவே வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே கொஞ்சம் கம்ஃபர்ட் இல்லாத மாதிரி அந்த பிளேஸை பண்ணாங்க. அங்கங்கே அந்த துணியெல்லாம் போடுறதுக்குன்னு செப்ரேட்டாக பின் வச்சுருக்காங்க. இருந்தாலும் நிறைய பேர் வந்து அப்படி அப்படியே விட்டு போகிறதுனால அந்த இடமே வந்து கொஞ்சம் க்ளீனாக இல்லாத மாதிரி அப்படி தோணுச்சு. ஸோ போகிறீங்கன்னா அட்லீஸ்ட் நம்மனா அதை ஃபாலோ பண்ணுவோம். ஃபாலோ பண்ணிவிட்டு நம்மளால் முடிஞ்சவளோ நம்ம அதை ரெடியூஸ் பண்ணுவோம். அடுத்து நாங்கள் இந்த தீர்த்தம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தீர்த்தத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு பண்ணோம். இங்கே என்னென்னா நம்ம நார்மலாக க்யூவில் நின்று போகிறோன்னா ஜஸ்ட் 25 rupees per பர்சனுக்கு வாங்குகிறாங்க. அந்த க்யூவில் நின்று நம்ம எல்லா தீர்த்தத்துக்கும் போயிட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நமக்குன்னு போனோன்னா 100லேருந்து 200 per பர்சன் 225 per பர்சனுக்கு வாங்குறாங்க. அப்படி இருந்தால் அவங்க வந்து டைரெக்டாக ஒரு பர்சன் இருப்பாங்க, அவங்கள வந்து அசைன் பண்ணிடுவாங்க. அவங்க வந்து நம்ம எல்லா தீர்த்தத்துக்கும் கூப்பிட்டு போயிட்டு அவங்களே ஒரு வாளி அந்த வாளியில் அவங்களே வந்து தண்ணி எடுத்து நம்ம எல்லாருக்கும் வந்து கொடுத்து நமக்கு வந்து மொத்த தீர்த்தத்துலேயும் ஆல்மோஸ்ட் ஒரு 1 hourக்குள்ளேயே டக்குன்னு நமக்கு இந்த தீர்த்தமெல்லாம் நமக்கு ஸ்நானம் பண்ணுற மாதிரி
அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதுதான் ஒரு பர்சனுக்கு வந்து 225 மோஸ்ட்லி கேட்குறாங்க. இல்லை அதிகபட்சம் 225மே கேட்குறாங்க. இப்போ இந்த தீர்த்தத்துலலாம் நம்ம வந்து முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணுறதுக்குன்னு பிளேஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் வந்து அவ்வளோ வந்து லேடிஸுக்கு வந்து கம்ஃபர்ட்டாக இல்லை. பட் ஜென்ட்ஸ் வந்து அங்கேயே வந்து சைடில் அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. பட் லேடிஸுக்கு வந்து அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட்டாக இல்லை அந்த பிளேஸு. ஸோ நாங்கள் வந்து மறுபடியும் ரூமுக்கு வந்துட்டு நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். இந்த தீர்த்தெல்லாம் முடிச்சுட்டு நமக்கு வரும்போதே வந்து அன்னதானத்துக்குன்னு செப்பரேட்டாக இருக்குது. ஸோ அவங்க மார்னிங் 7 o'clockலேருந்து ஈவினிங் 7 o'clock வரைக்கும் அன்னதானம் நடக்கும். அங்கே என்னென்னா நம்ம இப்போ ஸ்நானம் அந்த தண்ணியெல்லாம் நம்ம மேலே இருக்கிறதுனால நம்ம ஈரத்தோடு இருக்கிறதுனால அவங்க வந்து அங்கே உள்ளே அலோவ் பண்ணல. ஸோ நாங்கள் ரூமுக்கு வந்துட்டு அங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு மறுபடியும் இப்போ தான் நாங்கள் வந்து டெம்பிள்குள்ளே போனோம். நம்ம டெம்பிள்குள்ளே வந்து ஃப்ரீ தர்ஷனும் போகலாம். 100 ருபீஸ் டிக்கெட்டுமே கொடுத்து போகலாம். 100 ருபீஸ் டிக்கெட்னால் கொஞ்சம் டைரெக்டாக கூப்பிட்டு போயிடுவாங்க. நாங்கள் வந்து வெயிட் பண்ணியே பார்த்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours கிட்ட நமக்கு அங்கேயே ஆயிடுச்சு. அங்கே போனது க்ளோசிங் டைம். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக கொஞ்சம் கிட்டவே கூட நாங்கள் 100 ருபீஸ் டிக்கெட்லேயுமே எங்களை விட்டுட்டாங்க டைம் ஆனதுனால. ஸோ கிட்டவே எங்களுக்கு வந்து சாமி தரிசனம் கிடச்சிது. பட் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குற மாரி தான் இருக்கும். ஃப்ரீ தர்ஷன்னா ஆல்மோஸ்ட் 2 hours கிட்ட நம்ம வெயிட் பண்ணோம். சாமி நமக்கு வந்து மூலஸ்தானம் கிட்டே தான் இருக்கும். பட் நம்ம டைரெக்டாக போக முடியாது. அவங்க அந்த நம்ம வந்து வளைஞ்சு வளைஞ்சு போகிற மாதிரி கொஞ்சம் க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. பட் 2 to 3 hours சாலிடாக நமக்கு ஆகும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ராமேஸ்வரம் கோயிலுக்குள்ளே இருக்க தூண்கள் தான். பெரிய பிரகாரத்தை கொண்ட கோயில் வந்து நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி டெம்பிள் தான். பார்க்கும்போதே நமக்கு வந்து கரெக்டாக யூனிக்காக எப்படி அந்த காலத்தில் இவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். எங்கேருந்து நீங்கள் பார்த்தாலுமே அந்த பிரகாரத்தில் இதே மாதிரி தான் கரெக்டாக அந்த டிஸ்டன்ஸுக்குள்ளேயே இதே மாதிரி ஒரு விஷன் தான் உங்களுக்கு கிடைக்கும். பார்க்கவே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நம்ம சாமியை பார்த்துட்டு வரும்போது மறுபடியும் இந்த வழியாக வரணும். இங்கேயே தான் நமக்கு அன்னதானமும் இருக்குது. ஸோ மதியம் வந்து நாங்கள் அன்னதானத்துலேயும் கலந்துட்டோம். அங்கே நம்ம மதிய சாப்பாடு முடிச்சுட்டு அடுத்து நம்ம வந்து ரூமுக்கு வந்துட்டோம். அன்றைக்கி அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு நாங்கள் ஈவினிங் கொஞ்சம் பீச்சுக்கெல்லாம் போயிட்டு பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து தனுஷ்கோடிக்கு ஏர்லி மார்னிங்கில் வந்து நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து 5:30 போல் ரூம்லேருந்து தனுஷ்கோடிக்கு வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் போகிற டைமில் சன்ரைஸ் வந்து ஆல்ரெடி ஆகிட்டு இருந்தது. அதனால் வந்து நாங்கள் பார்க்க முடியல அந்த வியூ. பட் உண்மையிலேயே வந்து தனுஷ்கோடி வந்து மஸ்ட் சீன் பிளேஸ்னே சொல்லலாம். நமக்கு வந்து 2 கடல் வந்து சங்கமிக்கிற இடம்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஒரு பக்கம் வந்து ஃபுல் ப்ளூவாக இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து நமக்கு கொஞ்சம் லைட் ப்ளூ அந்த மாதிரி கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு பக்கம் வந்து அலை பயங்கரமாக அடிக்குது. இன்னொரு பக்கம் வந்து கொஞ்சம் சாந்தமாக இருக்குது. உண்மையிலேயே வந்து இந்த பிளேஸ் வந்து மைண்ட் ப்ளோயிங் சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ராமேஸ்வரம் போகிறீங்கன்னா எந்த பிளேஸை மிஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக தனுஷ்கோடிக்கு போயிட்டு வந்துடுங்க. சூப்பரான பிளேஸாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து பாம்பன் பாலம். பழைய ட்ரெயினோட ட்ராக்கும் இருக்குது. புதுசாக அதுக்கு பக்கத்துலேயுமே ட்ராக் போட்டிருக்காங்க. இது வந்து வெஹிக்கல்ஸ் பஸ்ஸு கார்லாம் போகிறதுக்காக. அங்கே வந்து நம்ம ஸ்டே பண்ணி பார்க்குறதுக்கு வந்து அலௌடே இல்லைன்றாங்க. ஸோ சீக்கிரமாக 1 or 2 minutesல நம்ம பார்த்துட்டு போகலாம். இந்த கடலுக்கு நடுவில் வந்து இந்த பாலத்தை அமைச்சிருக்காங்க. பார்க்கவே வந்து அவ்வளோ பிரமிப்பாக சூப்பராக இருக்குது. நம்ம தனுஷ்கோடிக்கு அடுத்து வந்து கோந்தண்டராமன் டெம்பிள்னு இருந்தது. இது வந்து ராவணனுடைய தம்பி விபீஷ்ணனுக்கு வந்து முடிசூட்டின இந்த பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. கோதண்டராம டெம்பிள். இது ரொம்ப சிம்பிள் நார்மலான டெம்பிள். ஆனால் கொஞ்சம் பழமையான டெம்பிளாக இருந்தது. அடுத்து நம்ம போனது வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவங்க வீடு தான், ஹவுஸ் ஆஃப் கலாம். இங்கே வந்து நமக்கு ஃபோன்ஸ்லாம் அலௌட் இல்லை. அவர் யூஸ் பண்ண திங்ஸ் நம்ம பார்க்கலாம். அவருக்கு கொடுத்துருக்க அவார்ட்ஸு, அவர் எழுதின கோட்ஸு, அவரது யூஸ் பண்ண புக்ஸ், நிறைய புக்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி பக்கத்துலேயே நமக்கு ஷாப்பிங்க்கு ஹேண்ட்மேட் திங்ஸ் எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸில் கிடைக்குது. தேவைப்பட்டால் நம்ம ஷாப் பண்ணிக்கலாம். இல்லை சும்மா நம்ம பார்த்துட்டும் வரலாம். மஸ்ட் விசிட்னே சொல்லலாம். இந்த பிளேஸ் வந்து ஏபிஜே அப்துல் கலாம் அவங்களுடைய மெமோரியல். இவங்களோட சமாதி வந்து இங்கே தான் இருக்குது. இங்கே வந்து அவங்களோட மெழுகு சிலை பார்க்கலாம். அவங்க வந்து அவங்களுடைய லைஃபோடைய இது பார்க்கலாம். அண்ட் அவங்க என்னென்ன வந்து பண்ணாங்களோ, இப்போ வந்து சைக்கிளில் கொண்டு போன அந்த பிக்சர்ஸ்லேருந்து ரேர் பிக்சர்ஸ் ஆஃப் அப்துல் கலாம் சாரோடைய பிக்சர்ஸ் வந்து இதில் பார்க்கலாம். அவர் என்கரேஜிங்காக பேசின குவாட்ஸ் எல்லாமே பார்க்கலாம்.
அப்துல் கலாம் ஐயாவோட நினைவிடம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் போனது வந்து பஞ்சமுகி ஹனுமான் டெம்பிள். அங்கே வந்து 5 முகம் கொண்ட ஹனுமான் டெம்பிள் இருக்கும். அதுக்கப்புறம் அங்கேயே தான் நம்ம வந்து தண்ணியில் வந்து மிதக்கிற கல்லை பார்க்கலாம். அவங்க இப்போ இருக்க கல்லையும் தண்ணியில் மிதக்கிற கல்லை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. லக்ஷ்மணம் தீர்த்தம், சீதா தீர்த்தம் இருக்குது. இது எல்லாமே வந்து பக்கத்தில் இருக்குது. பக்கத்துலேயே நியர்பைலேயே இந்த சரௌண்டிங்லேயே நிறைய இருக்குது. அதையும் பார்த்துக்கலாம். ராமர் பாதம் வந்து கொஞ்சம் மலை மேலே ஏறுற மாதிரி இருந்தது. அங்கேருந்து வந்து இலங்கை தெரிஞ்சதா ஒரு கதையும் சொல்கிறாங்க. நாங்கள் போன பிளேஸ் இதுதான். இது இல்லாமல் வந்து நவக்கிரகம் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. அதே மாதிரி வில்லுண்டி தீர்த்தம் அங்கே வந்து கடல் பக்கத்துலேயே இருக்கும். ஆனால் தீர்த்தம் வந்து இனிப்பாக இருக்கும் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. பட் நாங்கள் வந்து விசிட் பண்ண பிளேஸ் வந்து இவ்வளோ தான். ரிட்டன் டைம் வந்து 4:00 எங்களுக்கு ராமேஸ்வரத்தில். அண்ட் ரீச் ஆனது வந்து தாம்பரத்தில் 3:45 போல் நாங்கள் ரீச் ஆகிட்டோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ராமேஸ்வரத்தோட வரலாறுன்னு பார்த்தோன்னா, ராமர் வந்து ஈஸ்வரனை கும்பிட்ட இடம். ராமரும் ஈஸ்வரனும் சேர்ந்த இடம்னே சொல்லலாம். அதனால தான் ராமேஸ்வரன்னு சொல்கிறாங்க. அக்னி தீர்த்தம் அப்படின்னு ஏன் பேர் வந்ததுன்னா, சீதா வந்து அக்னி பிரவேசம் பண்ணதுனால அக்னி பகவானுக்கு வந்து அவங்களுக்கு தோஷம் வந்ததாகவும், இங்கே வந்து தீர்த்தத்தில் குளிச்சதுன்னு அவங்க பாவத்தை நிவர்த்தி பண்ணதால் இங்கே வந்து அக்னி தீர்த்தம்னு பேர் வந்திருக்கு. இந்த தீர்த்தங்கள்லாம் குளித்தா நம்மளோட பாவம் போவோம்னு சொல்லிட்டு ஐதீகமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.